ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரைமேக்ஸ் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ வேர்ல்டு தான் கைஸ் விளையாட போகிறோம். சோலோ வேர்ல்டு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். இந்த சோலோ வேர்ல்டுக்கு ஒரு நேம் வைக்கணும்ல, அதாவது இந்த வேர்ல்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். இந்த வேர்ல்டுக்கு என்ன வைக்கலாம்? ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிரைமேக்ஸ் கேமிங்னே வச்சிடலாம் கைஸ். ஓகே, பிரைமேக்ஸ் ஃபேமிலின்னு வச்சுக்குவோம். ஓகே, அதுதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பிரைமேக்ஸ் ஃபேமிலி. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ சோலோ வேர்ல்ட் சீரிஸ் நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோலாம் டெலீட் ஆகிடுச்சு, செகண்ட் எபிசோடு. அதனால் எதுக்குன்ட்டு தான் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இதான் நம்மளோட கோஆர்டினேட்ஸ். இது இந்த ஷோ கோஆர்டினேட்ஸும் டேஸும் மட்டும் ப்ளே கொடுத்துட்டு வேறு எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். நீங்கள் நம்மளனா கூட பாருங்கள், சீட்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா சீட்ஸ் ஆட் பண்ணிட்டா எதுக்கு இந்த கேம் மைண்ட் கிராஃப்டே விளையாடுறோம். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள், நான் மேப்புக்குள்ளே போனோன்னே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இதாங்க கைஸ் நம்மளோட மேப்பு. பாருங்கள், ஸ்பானிங் பாயிண்ட்டே எங்கே இறக்கிட்டுருக்காங்க. இதுதான் நம்ம சீரீஸோட வேர்ல்டு. எவ்வளோ பெரிய கேவுன்னு பாருங்களேன். எப்பா, என் 2 டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தாலும் அப்படியே இந்த ஃபாகாக தான் தெரியுது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டில் தாங்க ப்ளே பண்ண போகிறோம். அதாவது இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த கேவை பாருங்களேன். இந்த வியூவில் இருந்து போய் பார்ப்போம். என்ன இருப்பாது? ஓகே, இங்கேருந்து பாருங்களேன். என் 2 டிஸ்டன்ஸாலே எவ்வளோ சொல்ல பார்க்க முடியல, அவ்வளோ ஃபாகாக இருக்குது. ஓகே, நம்ம மேலே வந்து கொஞ்சம் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே வில்லேஜ் மாதிரி இந்த இதுதான் இந்த பிளாக்ஸ் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் வீடு மாதிரி இருந்துச்சு. அதனால அப்படியே போய் பார்த்தேன். சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புது சீரீஸ்ன்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம கீழே விழுந்திருப்போம். கீழே விழுகாமல் தப்பிக்கணும். இல்லை இங்கே அப்படி ஒரு ஜம்ப் போட்டுருவோமா? எஸ். ஓகே கைஸ், ஒரு வழியாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கிட்டும் ஒரு சைடு கேவ் போகுது, இங்கிட்டும் ஒரு சைடு கேவ் போகுது. இப்போ ஓகே, நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை செய்கிறது என்னன்னு சொல்லுங்கள். மைண்ட் கிராஃப்டில் வுட்டு மைண்ட் பண்ணுறது தான். ஓகே, பாருங்கள், அச்சீவ்மெண்ட்லாம் அன்லாக் ஆகுது. ஓகே, இதாங்க கைஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரீ வெட்டுறோம் இந்த வேர்ல்டில். இந்த ட்ரீயை நம்ம வெட்ட நம்மளுக்கு பிளாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் கைஸ். அந்த பிளாக்ஸ் வச்சு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். ஓகே, நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுடுவோமா இல்லை அடுத்து மைண்ட் பண்ணுவோமா? சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுவோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஷார்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வுட்டு தேவை. இந்த ஓக்கு வுட்டை நம்ம வந்து பிளாங்காக மாற்றணும். இந்த பிளாங்காக மாற்றினா தான் நம்மளால் கிராஃப்டிங் டேபிள் செய்ய முடியும். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிள் செஞ்சதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்ஸை செஞ்சு அதுலேருந்து பிக்காக்ஸ் எடுத்து செஞ்சுக்கலாம். பிக்காக்ஸ் செஞ்சு ப்ரோ என்ன ப்ரோ யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா மைண்ட் பண்ணலாம். அதுக்காண்டி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்காக்ஸ் எடுத்துக்க இருக்கோம். ஓகே, இந்த பிக்காக்ஸ் செய்கிறது இப்படி தாங்க செய்யணும். நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிக்காக்ஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வுட்டும் ஸ்டோன் மைண்ட் பண்ணலாமா? ஓ மை காட் கைஸ், அது செரி பிளாசம் அந்த பயமா? ஓ மை காட், இங்கே பாருங்கள், ஹார்டெல்லாம் அந்த வேர்ல்டில் இருக்குது, எப்பயும் இருக்குது தான் நான் சொல்கிறேன். ஓ மை காட், இங்கே பாருங்கள் கைஸ், செரி பிளாசம் ட்ரீ இருக்குது, அதாவது இந்த பயமே இருக்குது. ஓ மை காட், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துக்கு நடுவில் நம்ம வீடு கட்டிடுவோம்ப்பா. அது ஏதாச்சும் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம 2 டிஸ்டன்ஸை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க கைஸ். எனக்கு போக போக என்ன தோணுதுன்னா, இப்போ இங்கே நிறைய சுற்றி பயமாக இருக்குன்னு தோணுது. அதுவும் இல்லாமல் வில்லேஜ் இருக்குமான்னு தோணுது. ஏன்னா அக்கேஷியா பயம் வேறு, அது பக்கத்தில் கண்டிப்பாக வில்லேஜ் இல்லைன்னா என்ன கைஸ் இது பயம், அக்கேஷியா பயம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சோலோ வேர்ல்டில் கூட தேடி பாருங்கள், அக்கேஷியா பயம் கிட்டே வில்லேஜ் கண்டிப்பாக இருக்கும். இது எனக்கு அனிருத் ப்ரோ தான் சொன்னார். வாங்க இங்கே கொஞ்சம் தேடி பார்ப்போம். இங்கே பாருங்கள், அக்கேஷியா பயம் இருக்குது. ஓ மை காட், சூப்பர். நம்ம இந்த ட்ரீயை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடு கட்டுறதுக்கு, பிளாக்ஸுக்கெல்லாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அக்கேஷியா பயம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செடி எல்லாமே சூப்பராக இருக்குது. முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட்டை சர்வே பண்ணுறக்காண்டி ஆடை கொள்ள ஆரம்பிக்கலாம். ஆனால் கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் எந்த பயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வீஸ் போகுது, இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லியும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இந்த பயமோட ட்ரீயை நம்ம மைண்ட் பண்ண போகிறோம் கைஸ். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அன்லாக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓ மை காட். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிளை தேடி போவோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஆடு எல்லாத்தையும் கொண்டுருவோம் கைஸ். அப்படின்னா தான் நம்மளால முடியும். ஏய் ப்ரோ, என்ன ப்ரோ இது பன்னியோட குட்டியா? ஆமாம், பன்னியோட குட்டின்னு தான் நினைக்கிறேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது.
ஓகே, நீங்கள் பன்னியோட குட்டியை ரியல் லைஃப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சும்மா சொல்ல வேண்டியது தான். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடை கொல்லுவோம். ப்ரோ என்ன ப்ரோ இது லைட் க்ரே கலரில் இருக்குது, இப்படி தான் என்ன ப்ரோ பண்ணுறது? ஓகே, நம்ம பேசாட்டு இந்த பூக்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது, டை கூட அடிச்சிடலாம். ஓகே, எனக்கு ரொம்ப பசி, ஏதாவது சாப்பாடு ஹங்கர் பார் குறையுது. அது சாப்பிட்ற பார் அந்த ரைட் சைடு மேலே இருக்கும். எனக்கு குறையிறனால கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். இந்த மாடை கொண்டா ஸ்டீக் கிடைக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க கொஞ்சம் சாப்பிடுவோமா, இல்லை ஃபுல்லாக கல்யாணம்னு சாப்பிடுவோம். அது வரைக்கும் நம்ம ஆடு வேட்டையை தொடருவோம். பார்த்திங்கன்னா கருப்பாடு இருக்குது. ஓகே, இந்த கருப்பாடை முடிச்சாச்சு. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ட்ரிக்கை தான் பண்ண போகிறோம். அதாவது என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை டையாக மாற்றி டையை வந்து அப்படியே நம்ம அந்த உள்ளில் கலர் அடித்து ஒரு பெட்டு செய்ய போகிறோம். இதுதான் கைஸ் நம்ம செய்ய போகிறோம். நம்ம இப்படி செய்யலான்னு நினைக்கிறேன். செய்ய முடியுமா முடியாதா? இனிமேல் ட்ரை பண்ணி பார்ப்போம். பூ வச்சு செஞ்சு பார்த்தா வர மாட்டேங்குது. அப்போ நம்மளுக்கு கிராஃப்டிங் டேபிள் தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிராஃப்டிங் டேபிளை தேடி போகலாம். இங்கே தானே எங்கேயோ வச்சேன் கிராஃப்டிங் டேபிளை. ஓ மை காட் கைஸ், கிராஃப்டிங் டேபிள் எங்கே போச்சுன்னு தெரியலை. அதனால் நான் புதுசு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கிராஃப்டிங் டேபிளை வச்சு நம்ம அந்த டை அந்த ப்ராசஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஒயிட் உள்ளவே வைப்போம். அதை வச்சுட்டு நம்ம இந்த பூவை வச்சோம்னா வரும். என்ன பண்ண வர மாட்டேங்குது? ஓ, டை ஆக்கிட்டு தான் பண்ணணுமோ? சாரி, மறந்துட்டேன் கைஸ். இப்போ இந்த டை வச்சாச்சு, இப்போ இந்த உட் வச்சாச்சு. ஓகே, பார்த்திங்கன்னா க்ரே கலரில் இந்த உள் கிடைக்கிது. லைட் க்ரேவா? ஆமாம், லைட் க்ரே கலரில் கிடைக்கிது. இந்த பிளாக் கலரையும் இந்த மாதிரி கலராக மாற்றிடலாம். சரி ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பெட்டு செய்கிறதுக்கு பதிக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டோன் மைன் பண்ண போகலான்னு நினைக்கிறேன். இல்லை உட்டா? ஓகே, பசிக்குது, அதை முதல் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நம்மளோட வேலையை தொடரலாம். இப்போ பாருங்க, உடனே எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு எனர்ஜி கிடைக்கணும்னா நீங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் எனர்ஜி மோட்டிவேட்டடாக வீடியோ போட முடியும். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை உடச்சிடலாம். எனக்கு ஒன்றே நான் கைஸ் புரியல, கையை வச்சு மரத்தை உடைக்கிறோம். அது எவ்வளோ ரியல் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கையை வச்சு மரத்தை உடைக்கிறதெல்லாம். சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்ததை பிளாங்காக மாற்றிடலாம். பிளாங்க்கு கிரிக் ஓகே, கிரின்னு பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சு ஆக்ஸ் செஞ்சாரலாம்னு நினைக்கிறேன். பிகாக்ஸ் மாதிரி வைக்கிறேன், சாரி. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஆக்ஸ் செஞ்சாச்சு. ஆக்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம மரத்தை வெட்டுவோமா? இல்லை வேணாம், ஸ்டோன் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம் கைஸ். ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறது கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா குழி மாதிரி போகுது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டோனை வச்சு நம்மளால் ஸ்டோன் ஆக்ஸ் அண்ட் பிக்காக்ஸ் ஸ்வாட் இதெல்லாம் செய்ய முடியும். அப்போ என்ன ஹோ வந்து கேட்கும். ஏன்னா ப்ரோ என்னை மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் ஹோவன் தான். கைஸ் நம்மளோட வேர்ல்டோட ஃபஸ்ட்டு ஸ்டோனை மைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனை மைண்ட் பண்ணியிருக்கோம். ஓ மை காட் கைஸ், கோல் தானே அது? ஆமாம், ஓ மை காட் கைஸ், நம்ம இந்த வேர்ல்டில் கோலும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த கோலை வச்சு நம்மளால் டார்ச் செய்ய முடியும். அப்புறம் நம்ம ஹீட்டும் பண்ணிடலாம். அதாவது ஃபர்னன்ஸில் போட்டு நம்ம எரிக்கவும் செய்யலாம். அதுக்கெல்லாம் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது கலெக்ட் பண்ண வந்தோம்? ஸ்டோன் தான் கலெக்ட் பண்ண வந்தோம். அதனால் ஸ்டோனை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணி மேலே போனோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்லாம் மைன் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா மேலே வந்தாச்சு. இந்த அக்கேஷியா அக்கேஷியான்றே இந்த பயம் செரி பிளாசம் பயம், இது சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு இந்த ட்ரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் டூல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிக்ஸு நம்மளுக்கு தேவைப்படுது. ஸ்டிக்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் டூல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்? பிக்காக்ஸ் செஞ்சுருவோம். ஓகே, பிக்காக்ஸா? சரி வேணால் ஆக்ஸே செஞ்சுருவோம் கைஸ். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸு செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்து பிக்காக்ஸ் செஞ்சுருவோமா? ஆமாம், பிக்காக்ஸ் செஞ்சுருவோம். ஏன்னா நம்மளோட உடைய போகிறதா நிலமையில இருக்குது. அதுவும் இல்லாமல் பிக்காக்ஸ் செஞ்சு தான் ஆகணும். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. நம்மளோட உட்டன் டூல்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோமா? ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் எக்ஸ்ப்ளோர் மாதிரி பண்ணுவோம். ஆனால் அதுக்குள்ளே நைட் ஆகிற மாதிரியே இருக்குது. ஓகே,
பண்ணுவோமா? சரி வாங்க கொஞ்சம் தூரம் வேணால் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பெட்டு செஞ்சுக்கலாம் கைஸ். சாரி பெட்டு செஞ்சுட்டு தூங்கிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஓகே பெட்டு செஞ்சு இந்த இடத்துல பாயிண்ட்டை செட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து நம்ம இந்த எக்ஸ்ப்ளோரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இடத்த சுற்றி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஆனால் நைட் ஆக போகிற மாதிரி இருக்குது. ஓகே நம்ம டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு வந்துடலாம். ஓகே அதுக்கு முன்னாடி திருப்பி சொல்கிற வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் செரி பிளாசம் ட்ரீ அதெல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே கைஸ், நீங்கள் தனியாக சோலோ வேர்ல்டு க்ரியேட் பண்ணி விளையாடுவீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓ மை காட், நீங்கள் பார்த்தீங்களா கைஸ்? நீங்கள் அதை பார்த்தீங்களா? உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? அந்த நான் பாயிண்ட் பண்ணுற இடத்த கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லாவே தெரியுது பாருங்கள். அது என்னன்னு தெரியுது கைஸ்? அது வில்லேஜ் கைஸ். ஓ மை காட். ஓகே நம்ம நைட் ஆகிற மாதிரி இருக்குது. நான் தூங்கி எந்திரிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சாச்சு. ஓகே தூங்கி எந்திரிச்சு நம்ம நேராக அந்த வில்லேஜை நோக்கி தான் ஓடிக்கி இருக்கோம். கைஸ் என்ன கைஸ், நம்ம வீடு பக்கத்துலேயே, அதாவது நம்ம இந்த இடத்துல வீடு கட்ட போகிறோம். இல்லைனா அங்கே ஏதாச்சும் லொக்கேஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே நம்ம இந்த இடத்துல நம்மளோட பெட்வர் ஸ்கில்ஸை காட்டிகிட்டு போவோம். அங்கே அப்படி போகிறதுக்கு ஓகே பிரிட்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓ மை காட், கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய குழி. உளுந்தனா அவ்வளோதான், என் எலும்பு கூட கிடைக்காது, என் லூட்டு மட்டும்தான் கிடைக்கும். அப்பா எவ்வளோ பெருசு கைஸ். என்ன கைஸ், நம்ம வீட்டு கீழே இவ்வளோ பெரிய லொக்கேஷனில், இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய கேவ் இருக்குது. எவ்வளோ பெரிய கேவு இந்த இடத்துல கண்டிப்பாக டைமண்ட் என்ன ப்ரோ, நெதரைட்டே கிடைக்கும் ப்ரோ. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நெதரைட்டு பார்த்தீங்கன்னா நெதரில் தான் கிடைக்கும். சும்மா அவங்கள்ட்ட சொல்லணுன்ற நீ சொன்னேன் ஓகேவா. நெதரைட்லாம் நெதரில் தான் கிடைக்கும். ஓகே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த கேம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் ஏதோ விளையாட தெரியும். அப்படி எனக்கு நிறையா கொஞ்சம் விஷயங்கள்லாம் நிறையா தெரியாது கைஸ். அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் கைஸ் எவ்வளோ அழகாக கைஸ் செரி பிளாசம். இந்த பயமுக்கு இங்கிட்டு தான் இருக்குது இந்த வில்லேஜு. அப்போ பாருங்களேன், இங்கே தான் செரி பிளாசம்னா இங்கே தான் வில்லேஜ் இருக்குது. ஏய் அயன் கோலம், ஏய் இங்கே பாரா வில்லேஜை இப்போ பாரு, லூட்டெல்லாம் அடிக்க போகிறேன் கைஸ். இந்த மணி அடித்து எல்லா வில்லேஜர்ஸையும் வீட்டுக்குள்ளே போவோமா அடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் தடன்னு ஓடுறான். ஓகே இந்த வீட்டுக்குள்ளே போவோம். கேட் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு கைஸ். இங்கே பாருங்கள் ப்ரெட்டெல்லாம் இருக்குது. ப்ரெட்டு நம்மளுக்கு கரெக்டாக பசிக்கிற நேரத்தை தலைவன் வந்து கொடுத்துட்டான். இங்கே பாருங்கள் OMG. இங்கே பாருங்கள் கைஸ் எமரால்டெல்லாம் கிடைக்கிது. இந்த வில்லேஜ் ஓபி வில்லேஜ்னு தான் நினைக்கிறேன். ஆப்பிள்லாம் இருக்குது. இந்த ஆப்பிள் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம எதுக்கு இந்த ஆப்பிள்லாம் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆப்பிள் செய்கிறதுக்கு தான். ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜை லூட் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜை அப்படி ஓபி ஆக்குறோம். இந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என் யூடியூப் சேனலுக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிட்ஜெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. வில்லேஜ் மண்டபம் என்னடா இப்படிலாம் சூப்பரான பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்கீங்க, பிரிட்ஜெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்க. ஓகே நம்ம பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜுக்குள்ளே போவோம். இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஆனால் ஒரு செஸ்ட்டு கூட இல்லை. ஓ மை காட். ஓகே நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் காபிள் ஸ்டோன் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா நம்மகிட்ட பிளாக்ஸ் இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பிளாக்ஸ் மைண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கீழே வில்லேஜ் இருக்கா இல்லை வில்லேஜ் அந்த வீடு இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இல்லை. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த வில்லேஜ் கண்டினியூ பண்ணுவோம். இங்கே அந்த பிரிட்ஜெல்லாம் பாதி தான் இங்கே போட்டிருக்காங்க. இதை நம்ம ஃப்யூச்சரில் ஃபுல்லாக கட்டி இந்த வில்லேஜே ஒரு சூப்பரான ஒரு ஓபி வில்லேஜாக மாற்றுறோம். ஏன்னா இங்கே பாருங்கள் கைஸ் என்ன கைஸ் ஜாம்பி வில்லேஜரு. டேய் என்னடா அடிக்கிற, டே என்ன கைஸ் ஃபுல்லாக டக்கு நீ பிள்ளை வச்சு போகுது கைஸ் என்ன கைஸ் அவுட் ஆகிட்டேன். ஓ மை காட் என்ன நடந்துச்சு இப்போ கைஸ்? அங்கே நிறையா ஜாம்பி வில்லேஜர்ஸ் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நெருப்போடு எரிஞ்சிக்கிட்டு இருந்தனால நம்மளுக்கும் அந்த ஃப்ளேம் எஃபெக்ட்லாம் வந்துருச்சு. டேய் மண்டபையில் திருப்பி எரிய வைக்கிறான் கைஸ். இங்கே பாருங்களேன் நம்ம லூட்டெல்லாம் கீழே தான் இருக்குது கைஸ். இந்த எமரால்டு, ஓ மை காட் என் லூட்டு. ஏன்னா கைஸ் இந்த ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே இப்படி செத்துட்டேன், அவுட் ஆகிட்டேன் ஏதாவது. ஓ மை காட். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் பார்ப்போம், மேலே ஏதாச்சும் லூட்டு இருக்கான்ட்டு. ஏன்னா நம்ம அவுட் ஆனது அங்கனுக்குள்ளே தான் நெருப்பில் தான் இங்கிட்டு ஓடி வந்தோம். ஓகே இங்கே பாருங்கள் அம்பலாம் அவுட் இருக்கான். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் இருக்கான். உங்களுக்கே தெரியும் பெட்ராக் ஸ்கெலிட்டன் எவ்வளோ பெரிய ஸ்கெலிட்டன்ட்டு. சும்மா 360 எல்லாமே போட்டு அடிப்பான்
கைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிவிபி அந்தமாதிரி விளாண்டு போடுற வீடியோலாம் வேணால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த மண்டபம் ட்ரேட் பண்ண சொன்னால் தெரியாமல் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன், என்னால் அடிச்சிட்டேன். டேய் வாடா தம்பி. கைஸ் இவனுக்கு என்ன கைஸ் இவனை பண்ண முடியல, ஒருவேளை நான் அடிச்சிட்டேன்றனால ட்ரேட் பண்ண முடியலையோ. சோங்க வில்லேஜ் லூட் அடிப்போம். கைஸ் என்ன கைஸ் இங்கே பாக்ஸ் ஏதாவது செஸ்ட்டே இல்லை. உண்மைக்காக இங்கே ஆடெல்லாம் சுற்றிக்கிருக்கு. கைஸ் என்ன கைஸ் இங்கேயும் செஸ்ட்டே இல்லை. கைஸ் என்ன கைஸ் இந்த வில்லேஜில் நான் ஒரு செஸ்ட்டு தான் எடுத்தேன். இங்கே ஐஎம் கோலம்லாம் சுற்றிக்கிருக்கான். ஓகே இந்த வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் என்ன கைஸ் இந்த வீட்லேயும் இல்லை. அப்போ இந்த ஒரு வீட்டில் தான் இந்த செஸ்ட் இருக்குமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஹேபேல் இருக்குது. இந்த ஹேபேலில் நம்ம மைண்ட் பண்ணிக்குவோம். ஹேபேலை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது செஞ்சுக்கலாம், அதாவது ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளானோட தாங்க இருக்கேன். இந்த வீடியோவில் வராது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி ஒன்று கட்ட போகிறோம் கைஸ். அந்த பேஸ் சூப்பர் பெருசாக இருக்கும். அந்த பேஸை கட்டிட்டு அதாவது நாளைக்கே இந்த இன்னொரு வீடியோ வந்துடும். அந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோ. இங்கே பாருங்க, ஏய் நீயாச்சும் ட்ரேட் பண்ணுவியாடா? எனக்கு கீழே கொஞ்சம் பார்க்குறான். ட்ரேட் பண்ணுவியான்னு கேட்டதுக்கு ஆமாம் சொல்கிறான் போல். டேய் ட்ரேட் பண்ணுவியாடா? ஆமாம். என்ன ஆமான்றா. ஓ மை காட், ட்ரேட் பண்ணியாச்சு. ட்ரேட் பண்ணலை. இது ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன். ஒரு எமரால்டுக்கு 6 ப்ரெட்டு தரேன். ஓகே இது கொஞ்சம் ஒர்த்து தான் நினைக்கிறேன். இல்லை ஒரு எமரால்டுக்கு இல்லை கைஸ். என்ன கைஸ் இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீட்டில் ஒரே ஒரு செஸ்ட் இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் போய் பார்ப்போம் இங்கிட்டு ஏதாச்சும் இருக்கான்ட்டு. கைஸ் என்ன கைஸ் இது? ஓ ஸ்டோனாக இருக்க ஸ்டோன் மவுண்டனா? இல்லை ஸ்டோன் மவுண்டன் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒருவேளை லாவா ஏதாச்சும் இருக்குமோ? லாவா இருக்கா? இல்லை கைஸ் லாவாலாம் இங்கிட்டு கோல் தான் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லையே. சரி ஓகே கைஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த எபிசோடை இங்கேயே எண்டு பண்ணிக்கலாம்னு தோணுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவரு கைஸ் கிராவல்லாம் இங்கே இருக்குது. ஓகே இந்த கிராவல்லாம் நம்ம மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ நம்ம இந்த இடத்துலையே முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா வீடு இதெல்லாம் கட்டிட்டு இருக்கலாம். ஓகே பாய் கைஸ்.